பூகோள ரீதியாக இந்த பூ உலகில் நிலம் ஒரு பங்காகவும் நீர் 3 பங்காகவும் இருக்கிறது. இந்த அளவீடே ஒரு ஆச்சரியமான விஷயம்தானே. சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களும் விஞ்ஞானிகளும் கூட இந்த நிலம் 1 பங்கு நீர் 3 பங்கு என்னும் அளவீட்டை வியப்போடுதான் பார்க்கிறார்கள். இதில் வியப்பு என்ன என்றால், இந்த அளவில் கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டாலும், அதாவது நீர் 2 பங்கு நிலம் 2 பங்கு என்றோ அல்லது நீர் 2½ பங்கு நிலம் 1½ பங்கு என்றோ, அதுவும் இல்லை நீர் 3½ பங்கு நிலம் ½ பங்கு என்றோ, எப்படி இருந்தாலும் இப்போது இருக்கும் தட்பவெப்ப நிலையும் மழையின் அளவும் இருக்காது என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு நிலை வந்தால் பூமி என்கிற ஒன்றே இல்லாமல் இந்த பூமி முழுவதுமே நீர்க்காடாகி பூமி ஒரு நீர் உருண்டையாக மாறினாலும் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை என்கிறார்கள் அறிவியலாளர்கள். அடுத்ததாக, புவியீர்ப்பு விசைப்பாட்டிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு பூமி இப்போது சுழல்வது போலவே சுழலுமா என்கிற கேள்வியும் எழும்புகிறது. மொத்தத்தில் இந்த திட்டமிட்ட அளவில் ஒரு சின்ன மாறுதலையும் கூட பூமி தாங்காது என்பதுதான் ஆய்வாளர்களின் கருத்து. அதே சமயம் பூமியில் எப்படி இப்படி ஒரு திட்டமிட்ட தன்மை அமைந்தது? தானாகவே அமைந்ததா? தானாக இப்படி அமைய முடியுமா? அமைய முடியும் என்றால் வெற்றிடமான வானத்தில் இன்னமும் எவ்வளவோ கிரகங்கள் சுழன்றபடி இருக்கிறதே, அவைகளில் இப்படி இல்லையே. ஒருவேளை சூரிய சந்திரருக்கு இடைப்பட்ட நிலையில் உரிய தூரத்தில் நம்முடைய பூமி கிரகம் அமைந்ததுதான் காரணமா? சூரியனின் கிரகணங்கள் எந்த அளவு சூட்டோடு பூமியை நெருங்குகிறது என்பதும் ஒரு காரணம்தான். இந்த சூட்டின் அளவு கூடினாலோ பூமியில் நீர் வேகமாக ஆவியாகி நீர்ப்பரப்பெல்லாம் வறண்டுவிடும். இந்த சூட்டின் அளவு குறைந்தாலோ உறைந்து போகும் நிலை தோன்றக்கூடும். எனவே எப்படி பார்த்தாலும் பூமிக்கும் சூரியனுக்குமான தூரம் கூட திட்டமிட்ட ஒரு அளவில் இருப்பது பூமி இன்று இப்படி இருக்க ஒரு காரணமாகவும் அமைகிறது. இப்படி ஒரு திட்டமிட்ட தூரத்தில் சூரியனை நிறுத்தியது யார்? நிறுத்திய அந்த சக்திக்கு என்ன பெயர்? இயற்கை என்று பொதுவில் சொல்லிவிடலாமா? அப்படித்தான் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் மிக துல்லியமான இந்த திட்டமிடலை கல்லும் மண்ணுமான உணர்ச்சி இல்லாத இயற்கை எப்படி நிகழ்த்தி கொள்ள முடியும்? அதற்கும் மேல் ஒரு மேலான சக்தி இருந்தால் மட்டும்தானே இதெல்லாம் சாத்தியம். அந்த சக்தியைத்தான் நாம் கடவுள் என்கிறோம். அந்த கடவுளை ஒரு மதம் அல்லாஹ் என்கிறது, ஒரு மதம் இயேசு என்கிறது. இந்து மதமோ விஷ்ணு என்றும் சிவன் என்றும் ஆதிசக்தி என்றும் பல பெயர்களில் அழைக்கிறது. அதில் சிவத்தோடு இந்த சக்தியை தொடர்பு படுத்துபவர்கள் அதற்கு சான்றாக காட்டும் தோற்றம்தான் நடராஜர் தோற்றம்.